புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் பேசிய பிறகு திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைத்தார். அதற்கு பிறகு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சார்பாக நான் பேசினேன். நான் சுமார் 20 நிமிடம் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். சர்க்காரியா கமிஷனை பொறுத்தவரையில் அரசியல் கட்சியை சாராதவர்கள் ஆளுநர்களாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை இருந்தும் கூட இப்பொழுது ஆளுநர்கள் கடந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் ஆளுநர்கள் கட்சி சார்போடு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை வலியுறுத்தி கூறினேன். அடுத்தபடியாக மத்திய மாநில அரசுகள் நிதி பங்கீடு சம்பந்தமாக நான் விளக்கமாக பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை பயன்படுத்திக் கொண்டு புதுவை மாநிலம் எப்படி நிதி நெருக்கடியில் இருக்கிறது, புதுவை மாநிலத்திற்கு மத்திய அரசு எந்தெந்த விதத்தில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் விட்டிருக்கிறார்கள், குறிப்பாக 2007ஆம் ஆண்டுக்கு முன்பு உள்துறை அமைச்சரகம் புதுவை மாநிலத்திற்கு கொடுத்த தொகையை கடனாக பாவித்து 2177 கோடி ரூபாய் நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கு 1700 கோடி ரூபாய் நாம் கட்டியும் கூட 1300 கோடி ரூபாய் வட்டி போட்டு பெரிய அளவில் மாநிலத்தினுடைய திட்டங்களுக்கு செலவிட வேண்டிய பணம் மத்திய அரசிலே நாம் கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது உள்துறை அமைச்சரகத்துடைய பட்ஜெட்டிலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டதால் புதுவை மாநிலம் அதை கட்ட வேண்டிய அவசியமில்லை என்று வலியுறுத்தி நாங்கள் ஏற்கனவே கட்டிய தொகையை திருப்பி தர வேண்டும், அந்த கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். அதேபோல மத்திய நிதி கமிஷனில் புதுவை மாநிலம் இல்லாத காரணத்தால், யூனியன் பிரதேச நிதி கமிஷன் இல்லாத காரணத்தால் புதுவை மாநிலத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் திட்டமில்லா செலவினங்களுக்காக மற்ற மாநிலங்களில் 20% அதிகமாக பெறுகின்ற நிலை இருந்தும் புதுவை மாநிலத்திற்கு 5 ஆண்டு காலமாக அது கிடைக்காத சூழ்நிலையில் சுமார் 1200 கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசு அந்த தொகையை எங்களுக்கு வழங்க வேண்டும், திட்டமில்லா செலவினங்களுக்காக நிதியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேசினேன். அதேபோல மத்திய அரசில் பிரெஞ்சு அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் போட்டு 2000 கோடி ரூபாய் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு குடிதண்ணீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு கடன் பெற்று புதுவை மாநிலத்திற்கு அதை